வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவுக்கு உட்பட்ட மருதம்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த பனை தொழிலாளி மணிகண்டன் மீது சட்ட விதிகளை மீறி துப்பாக்கி சூடு நடத்திய காவல் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சான்றோர் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் வழக்கறிஞர் SP சிலுவை நாடார் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். சார்பு ஆய்வாளர் இசக்கிராஜாவை நிரந்தர பணி நீக்கம் செய்வதுடன் அவரை வாழ்நாள் சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தி பனை தொழிலாளி மணிகண்டனின் மனைவி திருமதி பொன்மணி அவர்கள் தனது சொந்த கிராமத்தில் உள்ள பத்திரகாளி அம்மன் கோவிலில் இன்று காலை 10 மணி அளவில் தனது கணவருக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்துக்கு நீதி வேண்டி சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துள்ளார். சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் விதமாக சட்ட விதிகளை மீறி மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபட்ட சார்பு ஆய்வாளர் இசக்கிராஜா மீது பாரபட்சமில்லா நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழனின் தேசிய மரம் பனை மரம். பனை விவசாயி தமிழனின் அடையாளம். இந்த அடையாளத்தை திட்டமிட்டு அழிக்க நினைக்கும் சார்பு ஆய்வாளர் இசக்கிராஜா போன்ற சமூக விரோதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் சமூக நீதியை பாதுகாக்கவும் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என பனை தொழிலாளர்களின் பாதுகாவலனும் தமிழ்நாடு சான்றோர் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவருமான வழக்கறிஞர் SP சிலுவை நாடார் கேட்டுக்கொண்டுள்ளார். நம்முடைய பனை விவசாயி மணிகண்டன் அவர்கள் மீது சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை கண்டித்து நாளைய தினம் நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கான இடம் தற்போது மாற்றியமைக்கப்பட்டு மணிகண்டனுடைய சொந்த ஊரான மருதம்புத்தூர் கிராமத்திலே அவர்களுடைய சொந்த அம்மன் கோவிலிலே வைத்து அவரது மனைவி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கடைபிடிக்க இருக்கிறார்கள். தமிழகம் முழுமைக்காக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராளிகளும் நாளைய தினம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் மருதம்புத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் முன்பாக ஒன்று திரண்டு சுடப்பட்ட மணிகண்டனுக்கு நீதி வேண்டியும் அவரை சுட்ட கொடூரன் இசக்கிராஜாவுக்கு தக்க தண்டனை கொடுக்கவும் அவனை நிரந்தர பணி நீக்கம் செய்வதற்கும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன்.